என்னம்மா, உன்னை பார்க்கும்போது ஏதோ கர்ப்பமா இருக்கவங்க பண்ற மாதிரியே இருக்கே. சரி, நீ எதுவும் வேலை செய்ய வேண்டாம். அப்படி உக்காரு. என் மருமக வந்ததும் அவகிட்ட பேசிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மா சொன்னதை கேட்டதும் இங்க மயிலோ தன்னால முடியல, பெரட்டிக்கிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்ல போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க ஹவுஸ் ஓனருமே அந்த வீட்டுக்குள்ள வர்றத பார்த்ததும் இங்க மயிலை பார்த்து, என்ன மயிலு, அத்தைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டியா, சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் கிட்ட இங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அங்க மயிலோ தன்னால முடியல, நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே இங்க பதறி போய் அந்த ஓனர் அங்க கூட்டிட்டு போய் ஒரு சோஃபால உட்கார வச்சு இங்க என்னதான் தட்டி எழுப்பினாலும் மெதுவா இங்க மயில் கண்ணை திறந்ததும் அங்க இருந்த அந்த ஓனரோட அத்தையுமே, இப்படிதாம்மா, காலையில இருந்து இந்த பொண்ணு வாந்தி எடுக்குது, சோர்ந்து சோர்ந்து போய் உக்காருது, இப்போ என்னடானா இப்படி மயக்கம் போட்டு விழுது, எனக்கு என்னமோ இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அந்த வயசான அம்மா சொன்னதை கேட்டதும் இங்க மயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பதட்டத்தோட இருக்க. என்ன மயிலு, அத்தை சொல்றது உண்மையா அப்படின்னு ஓனர் கேட்க, அதெல்லாம் இல்லக்கா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன், நாளைக்கு எப்பவும் போல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுந்துக்க. ஏய், உன்னை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க, இரு நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க இந்த மாதிரி தங்கமயில் மயங்கி விழுந்துட்டா, கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்ததும் தங்கமயில கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்ல விஷயம் கேள்விப்பட்டு மீனா அடுத்த கொஞ்ச நேரத்துல எங்க ஓனரோட வீட்டுக்குமே வராங்க. ஏய் என்னடி? ஆமாண்டி, இதோ பாரு, மயில் மயக்கம் போட்டு விழுந்து அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொன்னதை கேட்டதும் இங்க மீனாவோ மயில் கிட்ட வந்து, அக்கா என்னக்கா ஆச்சு, ஏதோ வாந்தி எடுத்துட்டீங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, தெரியல தெரியல மீனா, எனக்கே ஒன்றுமே புரியலை, ஒரே கொமட்டலாக இருக்குது, சாப்பாடு சமைக்க கூட என்னால் முடியலை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, விட்டால் கீழே விழுந்துருவேன் போல இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்ல சொல்ல இங்கே மீனாவுக்குமே சந்தேகம் வருது. அக்கா, ஒரு வேளை இவங்க சொல்கிற மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்ல, தெரியல மீனா. அக்கா என்னக்கா, இரு நான் இதோ டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஓனரோட வீட்டுக்கு வர சொல்ல இங்கே வந்த டாக்டருமே அங்கே மீனாவை செக் பண்ணிவிட்டு, கன்ஃபார்ம் தான், இவங்க 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதும் இங்கே மயிலுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனாக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அக்கா நீ கர்ப்பமாக இருக்கியா, நீ போட்ட வேஷம் இன்னைக்கு உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல இங்க தங்கமயில் எதுவுமே பேசாததை நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், என்னக்கா நான் சந்தோஷமா பேசுறேன், நீ என்னமோ இப்படி சோகமா இருக்க. எங்க மீனா சந்தோஷப்படுறது, ஏற்கனவே என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, இந்த நேரத்துல குழந்தை வந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ அக்கா, இந்த குழந்தை உங்களையும் மாமாவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுக்கோங்க, முதல்ல வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நேரா இங்க தங்கமயிலோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்க பாக்கியத்துக்கிட்ட மீனா விஷயத்த சொல்ல, ஆமா, ஏற்கனவே இவளுக்கு நான் தண்டசோறு போட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல இவ வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு வேற நான் தண்டசோறு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொன்னதை கேட்டதும் இங்க தங்கமயில் அழுதுகிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த மீனாவோ, என்ன பேசுறீங்க நீங்க, உங்க பொண்ணு வயிற்றுல குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்கா, அவ கர்ப்பமா இருக்கா, இதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படாம இந்த நேரத்துல கூட சோறு அது இதுன்னு ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, இங்க பாருமா, என் பொண்ணு சந்தோஷமா உங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நான் இந்த விஷயத்த கேட்டிருந்தா இன்னொரு தாம் தும்னு குதிச்சிருப்பேன். இவ வாழா வெட்டியா வந்து வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது, இப்ப கர்ப்பமா இருக்கும்போது அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் கேவலமா தான் பேசுவாங்க. சொல்லு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொன்னதை கேட்டதும் இங்க தங்க மயிலுக்கோ ரொம்பவுமே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு மீனா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, இவ்வளவு நாள் நீ சொன்னதுக்காக இவளை இந்த வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமேலும் இவளை என்னால இந்த வீட்டில் வச்சுக்க முடியாது, முடிஞ்சா இப்பவே உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாக்கியம் சொல்ல, ஐயோ இந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகட்டும், கொஞ்ச நாளைக்கு ஆற போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படியாவது நான் சரவணன் மாமா கிட்ட நான் சொல்றேன், கொஞ்ச நாள் அது வரைக்கும் தங்கமயிலாக்காவை பார்த்துக்கங்க அப்படின்னு என்னதான் மீனா சொன்னாலும் இங்க ஒத்த காலில் நின்றுக்கிட்டு என்னால் முடியவே முடியாது, இப்பவே இவளை கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னா எங்கன்னா போய் சொத்து தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்ல இங்க மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி, அக்கா இனிமேல இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவங்கெல்லாம் பேசுறத கேட்கும்போது எனக்கே பயமா இருக்கு, நீ முதல்ல போய் உன் துணியெல்லாம் எடுத்துட்டு வாக்கா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா சொல்ல இங்க தங்கமயிலுமே அழுதுகிட்டே இங்க மீனா கூட பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க.
இரு இரு, எங்க போற? சரி, நானும் வரேன். என் பொண்ண ஒருவேளை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அவ வயித்துல குழந்தைய கொடுத்தாருல இவளோட வீட்டுக்கார் அந்த சரவணன், அவர்கிட்ட பேசி எப்படியாவது என் பொண்ணை நாங்க விட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு பாக்கியம் சொல்லது கேட்டதும் உடனே அங்க இருந்த மீனாவோ வேற வழி இல்லாம இங்க பாக்கியம் மாணிக்கம் அங்க இருந்த தங்கமயில்னு எல்லாருமே கிளம்பி நேரா அங்க பாண்டியனோட வீட்டுக்கு போறாங்க. இங்க மீனாவோ அங்க பாக்கியத்துக்கிட்ட, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் நீங்க வெளியவே நில்லுங்க, நான் அக்காவை கூட்டிகிட்டு முதல்ல வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அங்க தங்கமயில அழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக அங்க இருந்த சரவணனோ இதை பார்த்துட்டு, மீனா எதுக்காகப்பா இப்போ இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவ முகத்தை பார்க்கவே எனக்கு பயங்கர கோவம் வருது. இந்த நேரத்துல எதுக்காக இவளை இங்க அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் சத்தம் கேட்டு உள்ள இருந்து கோமதி பாண்டியன்னு வீட்டுல இருந்த எல்லாருமே வெளியே வராங்க. ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இவளை எதுக்காகடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம. ஏய், அவ தான் கூப்பிட்டானா நீயும் வீட்டுக்குள்ள வந்துருவியா? வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோமதி தங்கமயில பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ அத்தை, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் எதுக்காக அக்காவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேனா, அக்கா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த சரவணன், கோமதி, பாண்டியன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே அங்க இருந்த கோமதியோ, ஏய் மீனா, இவ ஏற்கனவே கர்ப்ப வேஷம் போட்டுதான் இந்த வீட்டை ஏமாத்திக்கிட்டு இருந்தா, இந்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா. இப்போ இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துடலான்னு இவ பக்காவா திட்டம் போட்டு உன்கிட்ட சொன்னாலா? அதனாலதான் நீ இறக்கம் பார்த்து இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் முடியாது, முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோமதி சொல்ல, ஐயோ அத்தை, இல்ல அத்தை, இவங்க சொல்றது உண்மைதான். உண்மையா? உனக்கு எப்படி தெரியும்? அது இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மன உளைச்சல்ல போய் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக கிணத்துல குதிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அவங்கள காப்பாத்தி நான் தான் அவங்கள எப்படியாவது நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சு என் ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்க அத்தையை பார்த்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மயில் அக்காவை அங்கே சேர்த்து விட்டேன். ஆனால் சேர்த்த 2 நாள்லையே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டதா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னா. சரின்னு நானும் போய் இவங்கள பார்த்தப்ப இவங்க மயங்கி தான் இருந்தாங்க. டாக்டரையும் கூட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. நான் சொல்கிறது உண்மை, டாக்டரே சொல்லியிருக்காங்க, இதோ ரிப்போர்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மீனாவோ ரிப்போர்ட்டை எடுத்து சரவணன், பாண்டியன், கோமதின்னு எல்லார்கிட்டையும் காட்ட அதை வாங்கி ராஜு படித்து பார்த்துட்டு, அத்தை, ஆமாங்க அத்தை, அக்கா சொல்கிறது உண்மைதான், தங்கமயில் அக்கா கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு ராஜு சொன்னதை கேட்டதும் உடனே இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு, இல்லை, அவ வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேச உடனே இதை கேட்டதும் மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி அழ ஆரம்பிக்கிறாங்க. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோட இதுதான், எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கண்ணீர் விட்டு அழ, ஏய், இந்த நாடகத்தை என்கிட்ட நடத்தாத. ஒன்று நீ அந்த டாக்டரை செட் பண்ணி வச்சிருப்ப, அப்படி இல்லைனா உன் வயிற்றுல வளர்ற குழந்தை வேற யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் பேச இங்க மயிலுக்கோ ரொம்ப அதிர்ச்சியாகி, மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, உங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன், இந்த வீட்டை விட்டு போய் என்ன 1 மாசம் தானே இருக்கும், ஏன் அதுக்கு முன்னாடி நீங்க என் கூட வாழ்ந்தது கிடையாதா? ஏன் மாமா இப்படி அப்பட்டமா என் மேல பழிய போட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயில் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. உடனே கோமதி இருந்துகிட்டு, அதான் என் பிள்ளையே சொல்றான்ல, உன் கூட அவன் வாழலன்னு இப்படி அப்பட்டமா போய் சொல்லிக்கிட்டு இங்க நிக்காத, முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு கோமதி சொல்ல இங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியம் கோபத்தோட வீட்டுக்குள்ள வராங்க. நல்லா இருக்கே நியாயம், என்ன இதெல்லாம்? என் பொண்ணை கர்ப்பமாகிட்டு இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அவ எப்படி போவா அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு இருக்க. உடனே கோமதி இருந்துகிட்டு, வாமா வா, இந்த நாடகத்துக்கெல்லாம் நீ தான் தலைவியா? நீ சொல்லிதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி வீட்டுக்குள்ள வரலான்னு பக்காவா திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? நீங்க போடுற நாடகத்தெல்லாம் எங்களால நம்ப முடியாது. முதல்ல உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியே போயிடு, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது வரும் அப்படின்னு கோமதி சொல்ல இங்க பாக்கியம் இருந்துகிட்டு, முடியாது, என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, அவ இப்போ கர்ப்பமா இருக்கா, அவளை நான் இந்த வீட்டுல தான் விட்டுட்டு போவேன். இங்க பாரு மயிலு, அந்த வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா உன்னை நான் கண்டுக்க மாட்டேன், உனக்கெல்லாம் நான் சோத்தை போட்டு உன்னை வளர்க்க மாட்டேன். இங்க பாரு, நீ இருக்கிறதுனா இந்த வீட்டில் இரு, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலை, மறுபடியும் என் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் சொல்ல உடனே மீனா இருந்துக்கிட்டு, அத்தை, தங்கமயில் அக்கா ரொம்ப பாவம்,
இவங்க ரொம்ப இவங்கள மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி நோக்கடிச்சு வார்த்தைகளால் பேசுனதுனால தான் அக்காவை சூசைட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஏதோ சரவணன் மாமா இப்போ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு அக்காவை ஏற்றுக்கிட்டு வாழ சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா சரவணன் மாமா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா அங்கே இருந்த கோமதி கிட்ட சொல்ல, இங்க பாரு மீனா, நீ ஏற்கனவே இவளுக்கு கரிசனம் காட்டி இவளை வேலைக்கு வரைக்கும் கூட்டிட்டு போய் வச்சிருந்ததையே நீ எங்க கிட்ட சொல்லாம விட்டுருக்க. இருக்க கோவத்துக்கு உன்னையே நான் இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியது இருக்கும். இங்க பாரு, நான் உன்னை மன்னிச்சு கூட விட்டுறேன், ஆனா இவளை இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன். என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு கோமதி பாண்டியன் கிட்ட சொல்ல, இங்க பாண்டியனுமே, மீனா நீ இப்படி பண்ணுவன்னு நான் நினைச்சு பார்க்கலப்பா. முதல்ல இந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பு. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கல, கூடி சீக்கிரம் முடிவு தெரியும். அதுக்கு முன்னாடி இவளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள ஜென்மத்துக்கும் விட முடியாது. முதல்ல இவங்களெல்லாம் இங்கேருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல, இங்கே தங்கமயிலோ அழுதுகிட்டு இருக்க அங்கே இருந்த மீனாக்கோ இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியோட இருக்க. இன்னொரு பக்கம் பாக்கியம் ரொம்ப கோபத்தோட அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க.